My dear students, this is Class 12 Maths, Chapter 10, Example 10.19 பார்க்க போகிறோம். Solve 2x plus 3y dx plus y minus x dy equal to 0 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை மட்டும் ஈக்குவல் சிம்பிளுக்கு அந்தாட்ட கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், அது மட்டும் மைனஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். அதாவது y மைனஸ் எக்ஸ் டிஒய் இங்கே இருக்கட்டும். இந்த டேர்மை எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2x plus 3y dx. இப்போ dx வந்து dy கடியில் கொண்டு வந்துருங்க. dy by dx equal to minus 2x plus 3y அதுக்கு அடியில் y minus x கொண்டு போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது. அதனால் yக்கு பதிலாக நான் vxன்னு எடுத்துக்கிறேன். லெட் y equal to vx. அப்போ v is equal to y by x. ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு சைட்லையும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், இது ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, u vன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு u சைலண்ட், அதாவது வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 வந்துடும். ப்ளஸ் இப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ dv பை dx. புரியுதா? சரி, இப்போ இந்த dy பை டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது v இன்ட்டு 1 v தான், எக்ஸ் dv பை dx யாருக்கு பதிலாக dy பை dxக்கு பதிலாக, ஓகேவா, ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2x அப்படியே இருக்கும், yக்கு பதிலாக மட்டும்தான் vx போடணும். பாருங்கள், yக்கு பதிலாக 3 இன்ட்டு vx பை yக்கு பதிலாக அகெயின் vx மைனஸ் எக்ஸு. ஓகே, சரி, இப்போ எக்ஸ் dv பை dx ஈக்குவல் டு இதில் ரெண்டுத்துலையுமே எக்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போது எக்ஸை வெளியே எடுத்துருங்க. அது போக இங்கே 2 மீந்திருக்கு, இங்கே 3v மீந்திருக்கு. இதுலேயும் ரெண்டுத்துலையும் எக்ஸ் இருக்குது, எக்ஸை வெளியே எடுத்துருங்க. அது போக v மைனஸ் 1, அதாவது எக்ஸ் இந்த இடத்துல 1. ஓகேவா? எக்ஸை கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த v இருக்கு இல்லையா, அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் v ஆகிடும். அதுக்கு அடியில் ஒரு 1 போட்டுக்கோங்க. அப்போது எக்ஸ் dv பை dx ஈக்குவல் டு, இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொடுத்துக்கலாம், மைனஸ் 2 மைனஸ் 3v. இப்போ ரெண்டு பேருக்கும் எல்சிஎம், ஒன்றுக்கும் v மைனஸ் 1க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா v மைனஸ் 1 தான் எல்சிஎம். ஓகேவா? இப்போது மேலே இந்த மைனஸ் வியால் இங்கே டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், v மைனஸ் 1. ஓகேவா? சரி, அப்போது மைனஸ் 2 மைனஸ் 3v இது உள்ளே எடுக்கிறோம். அப்போ மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வி பை வி மைனஸ் 1. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம் பாருங்கள், இது ப்ளஸ் 1v, இது மைனஸ் 3v, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸ் 2v வரும். அப்போ லாஸ்ட்டாக நமக்கு மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் 2v மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. கீழே v மைனஸ் 1. ஓகேவா? இப்போது இந்த மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் dv பை dx ஈக்குவல் டு மைனஸ் காமனாக வெளியே எடுத்த பிறகு v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 பை v மைனஸ் 1. ஓகேவா? இப்போது இது எல்லாமே வீல் இருக்குது, இங்கே dv இருக்குது. ஸோ இந்த என்டையர் திங்கை மைனஸை மட்டும் விட்டுட்டு இந்த என்டையர் திங்கை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஐ மீன் v மைனஸ் 1 மேலே போயிடும், v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 கீழே வந்துடும். இந்த dv ஏற்கனவே இங்கே தான் இருக்குது, dv அங்கே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ மைனஸ் ஏற்கனவே இங்கே விட்டுட்டு தான் வந்திருக்கும். அப்போ மைனஸ் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். புரியுதுங்களா? இப்போது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 2v ப்ளஸ் 2 வருது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அதாவது v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2v ப்ளஸ் 2 வருது. பட் இங்கே வந்து v மைனஸ் 1 இருக்குது. பட் நமக்கு v ப்ளஸ் 1 இருந்தாலும் அந்த 2 காமனாக எடுத்த பிறகு இங்கே நம்ம ஏதாவது செஞ்சுருக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு சின்ன ஆல்டர்னேட் இதுக்குள்ளே பண்ண போகிறோம். அதாவது v ப்ளஸ் 1, அப்போ ப்ளஸ் 1 போட்டால் ஒரு மைனஸ் 1 போடணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 இருக்குது, அது இங்கே சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மீனிங் மாறல, இது மொத்தமே சேர்த்தா நமக்கு v மைனஸ் 1 தான். அதுக்கு அடியில் டினாமினேட்டர் எடுத்து போடுங்க, v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2. ஓகேவா? இன்ட்டு dv ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எக்ஸ் டிஎக்ஸு. ஓகேவா? இப்போது இது ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது v ப்ளஸ் 1
அடியில் டினாமினேட்டர் வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 டினாமினேட்டர் பாருங்கள் -1 ரெண்டையும் சேர்த்தா -2 அதுக்கு அடியில் அகெயின் டினாமினேட்டர் வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 பாருங்கள் இந்த டேர்மை தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக எழுதியிருக்கேன் ஓகேவா இன்டூ டிவி ஈக்குவல் டு -1/x dx புரியுதுங்களா இப்போது என்டையர் சம்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறச்ச இது என்ன ஆகிடும்னா இங்கே என்ன வந்துடும் 2v ப்ளஸ் 2ன்னு வந்துடும் 2v ப்ளஸ் 2 பை v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 பை v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 ஓகேவா dv ஈக்குவல் டு இதையும் 2ஆல் பெருக்கணும் அப்போ -2 இன்ட்டு 1/x dx புரியுதாப்பா இப்போ ரெண்டு சைடிலும் இன்டகிரேஷன் பண்ணிடலாம் இன்டகிரேஷன் இந்த சைடு 2வை வெளியே வச்சுக்கலாம் -2வை வெளியே வச்சுக்கலாம் இன்டகிரேஷன் ஓகேவா சரி இப்போ நல்லா கவனிங்க இது டீன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம் அதாவது லெட் டி ஈக்குவல் டு v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 அப்போ dt by dv with respect to v differentiate பண்ணால் 2v plus 2 அப்புறம் dt இங்கே வச்சுட்டு dv அந்த சைடு கொண்டு போனால் 2v plus 2 into dv பாருங்கள் மேலே நியூமரேட்டரை செக் பண்ணுங்கள் இது ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுக்கலாம் நல்லா கவனிங்க இன்டெக்ரலாக 2v plus 2 v ஸ்கொயர் plus 2v plus 2 இங்கே ஒரு dv ஓகே மைனஸ் இந்த 4 நம்ம வெளியே வச்சுக்கலாம் 1 பை இப்போது இதுக்கு பதிலாக நான் இது வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மட்டும் மாற்றி எழுத போகிறேன் அதாவது கன்சிடர் வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 இப்போ பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் 2 இன்ட்டு வி இன்ட்டு 1ன்னு எழுதலாம் அதாவது இந்த சென்ட்ரல் டேர்மை 2 இன்ட்டு வி இன்ட்டு 1 அப்போது வி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வந்தாச்சு 2ab வந்தாச்சு அப்போ பி ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் அப்போ 1 ஸ்கொயர் நம்ம புதுசாக ஆட் பண்ணால் 1 ஸ்கொயரை கழிக்கணும் அப்புறம் லாஸ்ட்டில் இந்த 2 எடுத்து போடுங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது வி ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அது போக ஒரு -1 ஒரு +2 ஸோ வி ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2ல் 1 கழிச்சா 1 ப்ளஸ் 1 அப்போ +1 1 ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேவா சரி அது தான் இங்கே எழுத போகிறேன் வி ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இதுக்கு தனியாக டிவி ஓகேவா ஈக்குவல் டு இந்த பக்கம் -2 தனியாக வச்சுக்கோங்க 1/x dx புரியுதாப்பா இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு சைடில் வச்சுக்கோங்க இது எல்லாமே ரஃப் ஒர்க் தான் இப்போ தான் இந்த சப்ஸ்டியூஷன் எடுத்து எங்கே அப்ளை பண்ண போகிறேன் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் இந்த விஷயத்தை இதுக்கு ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஓகேவா சரி இப்போ இன்டகரல் ஆஃப் இங்கே பாருங்கள் டிடிக்கு பதிலாக 2v ப்ளஸ் 2 dv ஸோ அதுக்கு பதிலாக ஒரு dt இதுக்கு பதிலாக dt அதுக்கு இப்போ பாருங்கள் v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2க்கு என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம் டீன்னு எடுத்திருக்கோம் அப்போ 1/t ஸோ இதனோட வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ 4 அப்படியே இருக்கட்டும் இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா அதாவது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா 11th படித்த ஃபார்முலா அதாவது இன்டகரல் ஆஃப் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/a tan இன்வர்ஸ் x/a ப்ளஸ் சி ஸோ இந்த ஃபார்முலாவை இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நல்லா கவனிங்க எக்ஸோட பிளேஸில் வி ப்ளஸ் 1 ஏவோட பிளேஸில் 1 அப்போ 1/1 அதாவது 1/a tan இன்வர்ஸ் x/aக்கு பதிலாக எக்ஸ் யார் வி ப்ளஸ் 1/1 ப்ளஸ் இங்கே சி போட தேவையில்லை ஏன்னா ஒரு சைடில் நம்ம அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஒரு சைடில் போட்டாலே போதும் அதனால் இங்கே சி போட தேவையில்லை ஓகேவா ஸோ ஈக்குவல் டு இந்த சைடில் -2 அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் log x 1/xக்கு log x ப்ளஸ் log c அல்லது 2 log c போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது 2ஆல் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சரி இப்போது
1 by tக்கு என்ன வரணும் log t கரெக்டா ஸோ log t அதாவது இதுக்கு பதிலாக மைனஸ் 4 இன்ட்டு அதாவது இங்கே இன்டகிரேஷன் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அதனால் இன்டகிரல் சிம்பிள் வேண்டாம் நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அதாவது 4 இன்ட்டு tan இன்வர்ஸ் 1 by 1 ஒன்று தானே அதை விட்டுடலாம் tan இன்வர்ஸ் v ப்ளஸ் 1 by 1 விட்டுடலாம் ஈக்குவல் டு இந்த 2 வந்து பவராக போயிடும் லாகரிதம் ரூல் யூஸ் பண்ணும்போது மைனஸ் லாக் எக்ஸுக்கு பவராக போயிடும் சரி இது அப்படியே வந்துட்டு போட்டோம் இப்போ நான் இதுக்கு பதிலாக அதாவது லெட் 2 log c ஈக்குவல் டு கே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு கே போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக ஒரு கே போட்டுக்கலாம் ஓகேவா சரி இப்போ டீயை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரீப்ளேஸ் டி அப்போ லாகு டி யார் பாருங்கள் என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம் டி வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 ஓகேவா ஸோ வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 இப்போது இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ அது ப்ளஸ் ஆகிடும் மைனஸில் இருக்கிறது அப்போ லாகு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸில் இருந்தது ப்ளஸ் ஆகிடுது அதுக்கப்புறமா மைனஸ் 4 tan இன்வர்ஸ் இப்போ வியும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ் வி ஆல்சோ வி யார் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு போங்க வி வந்து ஒய் பை எக்ஸு கரெக்டா ஸோ விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் போடுங்க ஒய் பை எக்ஸு ப்ளஸ் ஒரு 1 இருக்குது ஓகேவா ஈக்குவல் டு கே இதை தான் அந்த சைடு கொண்டு போயிட்டோம் இல்லையா ஓகே இப்போது லாகரிதம் ரூல் யூஸ் பண்ணால் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் என்ன ஆகும் இது ரெண்டும் மல்டிப்ளைக்கு வந்துடும் ஓகேவா அப்போ லாகு வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 tan இன்வர்ஸ் இப்போ இது கடையில் 1 போடுங்க ரெண்டுக்கும் எல்சியம் எடுங்க எக்ஸுக்கு 1க்கு எல்சியம் எடுத்தால் எக்ஸு தான் அப்போ எக்ஸு போய் இங்கே மல்டிப்ளை ஆகிக்கும் எக்ஸு ப்ளஸ் ஒய் மேலே ஓகே ஈக்குவல் டு கே இப்போது இங்கேயும் நம்ம இந்த வி இருக்கு இல்லையா அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸு ஸ்டார்டிங்லேயே கொடுத்தோம் இல்லையா சப்ஸ்டியூஷன் பாருங்கள் வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸு ஸோ இங்கே லாகு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஸ்கொயர் இருக்குது பாருங்கள் வி ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் பை எக்ஸு ப்ளஸ் 2 வெளியில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு கே ஓகே இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே கொடுக்குறோம் அப்போ என்ன ஆகும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்போ லாகு ஒய் ஸ்கொயர் மட்டும் நிற்கும் இப்போ இதுக்கு கட் பண்ணோம்னா இங்கே ஒரு எக்ஸு மீறும் இல்லையா ஒரு எக்ஸு மீறும் ஸோ 2xy ஓகே இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நிற்கும் ஓகேவா அடுத்து மைனஸ் 4 tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு கே இஸ் த ரிக்வயர்ட் சொல்யூஷன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்